கோவையில் 10 வயது சிறுமி கடத்தி கொலை செய்யப்பட்டிருக்காங்க. அதை பற்றி நீங்கள் என்ன கருத்து? ஏன்னா பெண்களுக்கு முன்னுரிமை கொடுக்கப்படும், பாதுகாப்பு அளிக்கப்படும் சொல்லி தாவேக்கா வாக்குறுதி அளித்து தான் ஆட்சிக்கு வந்திருக்காங்க. தளபதி ஆட்சியில் இதுமாரி நடக்காது. சிங்கப்பெண்கள் எது கொடுத்துருக்காரு, அவங்க கண்டிப்பாக ஆக்ஷன் எடுப்பாங்க. இல்லை இப்போ நடந்திருக்கு. இப்போ கூட தொடர்ந்து சாலை மறியல் கூட டிஜிபி கூட வந்திருக்காரு. கடுமையான தண்டனைகள் வழங்கப்படணும். கூடிய சீக்கிரம் சிஎம் வந்து ஆக்ஷன் எடுப்பாரு. இந்த ஆட்சியில் 12 நாட்கள் தான் ஆயிருக்கு பொறுப்பேற்று. அதுக்குள்ளார கஞ்சா கடத்தல், பாலியல் வன்புறுத்தல், கோவையில் பெண் சிறுமி கடத்தி கொலை செய்யப்பட்டிருக்காங்க, சட்ட ஒழுங்குல சீர்கேடு இருக்கு அப்படின்னு சொல்லி சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் குற்றம் சாட்டியிருக்காரு. அவர் மட்டும் இல்லை, அண்ணாமலை உள்ளிட்ட தலைவர்களும் இது எதிர்த்து வச்சிருக்காங்க. சார் அதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு தானே இருக்கீங்க. எவ்வளோ ஒயின் ஷாப் மூடி இருக்காங்க, சட்டம் ஒழுங்கு நல்லா தான் இருக்கு. அது சொல்கிறவங்க சொல்லுவாங்க சார், உங்களுக்கு தெரியாதான்? அதெல்லாம் உங்களுக்கு தெரியாதுங்க. நடக்கலைங்கிறீங்களா? இப்போ கோவையில் நடந்துச்சு இல்லையா சார், அதுக்கு அவர் தான் ஆக்ஷன் எடுப்பாருங்க. சிஎம் எவ்வளோ சீக்கிரம் ஆக்ஷன் எடுப்பாரு. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.